வேலூர்லேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ஒரு 150 பேர்கிட்ட பவுன்சர்ஸ் போட்டிருந்தோம். ஒரு 10 கேர்ள்ஸு ப்ளஸ் 140 பாய்ஸ் போட்டிருந்தோம். பாதுகாப்பு வந்து மிகவும் சிறப்பாக அமைஞ்சிச்சு. எங்களுக்கும் யாரும் எந்த இடையூறும் கொடுக்கல. ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, அது ஆஸ் யூஷுவல் தளபதி வரும்போது ஒரு வைபிங்கில் அவங்க அந்த இது வந்துச்சு. பட் மற்றபடி வந்து எல்லாருக்கும் சேஃபாக இருந்துச்சு, செக்யூர்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா இந்த கூரை அமைச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து வேலூர்னாலே வெயில், அந்த வெயிலில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான கூரை அமைச்சு எங்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. பவுன்சர்ஸ்க்கு நடத்துனர் வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுட்டுலேருந்து எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மக்களுக்கும் ஃபுட்டு கொடுத்தாங்க. எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுச்சு. நன்றி. இப்போ எப்படி யாருன்னா மது போதையில யாரா வந்தாங்களா? கலாட்டா பண்ணாங்களா? நாங்கள் பார்த்த வரைக்கும் மது போதையில் யாரும் வரல. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலாட்டான்றது கலாட்டா கிடையாது. என்னன்னா பேரிகார்டை தாண்டறதுக்கு காரணம் என்னன்னா க்ரௌடு தள்ளுமுள்ளு ஏற்படுறதுனால ஒரு சில டைமில் அது நடந்துச்சு. அதையும் நம்ம பவுன்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பக்காவாக முடிஞ்சுங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடையூறும் இல்லைண்ணா. வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த கூரைக்குள்ள எந்த இடையூறும் இல்லை. அமைதியான முறையில் போயிடுச்சா? அமைதியான முறையிலன்றது மீன்ஸ் தளபதி வந்தாலே எப்படின்னா ஒரு வைப்ல கத்துவாங்க இல்லையா. லைக் இப்போ டிவிக்கே அந்த கட்சியோட நேம் சொல்லி நிறைய கோஷம் போட்டாங்க. நல்ல கோஷம் எழுப்பி அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க, அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. தள்ளுமுள்ளு அதிகமாக ஏதாவது ஏற்பட்டதா? இல்லைண்ணா, தள்ளுமுள்ளு யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதா? அதாவது நாங்கள் 150 பேர் 150 இங்கே எல்லா சர்க்கிள்லையுமே இருந்தோண்ணா. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. நல்லபடியாக போச்சு. பவுன்சர் வேலை எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். லேடிஸ் நல்லா இது கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. விஜய் சார் நல்லா பேசினாரு, நாங்களும் நல்லா பண்ணோம். மக்களாகி அவங்க வந்து நல்லா கொடுத்தாங்க. நல்லா கொடுத்ததால தான் நல்ல இருக்கு. நல்லா என்ன சொல்றதுன்னா இந்த வாட்டர் பாட்டிலேருந்து அப்புறமா அந்த டாக்டர்லேருந்து எல்லா நர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கினாங்க. பாட்டாக பிரிச்சு இருந்தது. எப்படியும் 3000 4000 பேர் வந்திருப்பாங்க. நல்ல மக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் சார் பேசின வார்த்தைக்கு எல்லாம் நாங்களே விசில் விசில் விசில்ன்ட்டு எல்லாம் பேசுவோம். எங்களுக்கும் விசில் விசில்ன்ட்டு விசில் மேலே ஆர்வம் வந்தது. விஜய் சார் நேரில் இப்போ தான் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமு. நல்லா இருந்துச்சு. நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்குனால ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நல்லா பண்ணாங்க சார். அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலைங்க சார். அதெல்லாம் ஒரு விஷயமும் நடக்கலைங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒழுக்கமா நடந்துக்கிட்டாங்களா? எல்லாமே ஒழுக்கம் நடந்துக்கிட்டாங்க. அவங்கவுங்க கரெக்டாக உக்காந்தாங்க. லேடிஸ் ஒரு பாட்டு விட்டாங்க, ஜென்ஸ் ஒரு பாட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரு ஒரு பாட்டாக பிரிச்சு இருந்தது. சாரும் நல்ல மரியாதையாக பேசினாரு. என்னென்ன நடந்தது இல்லை இருக்கு, இந்த கட்சியில் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, எல்லாமே ஒரு இதுவாக நல்லா இருந்துச்சு சார். நல்லபடியா போச்சு. நல்லா போச்சு. யாருமே எந்த தொந்தரவும் கொடுக்கல. எதுவும் இல்லை. நன்றி. நன்றி. கண்டிப்பா செய்வார். எல்லாத்தையும் ஊழலை தடுப்புன்னு சொன்னாரு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொன்னாரு. கரண்ட் பில் வந்து இப்போ மாசத்துக்கு 2 வாட்டி கட்டுறாங்க. அதை வந்து மந்த்லி கட்டுற மாதிரி கண்டிப்பா நான் பண்ணுவேன். வில்லேஜுக்கெல்லாம் நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொன்னாரு. நேரில சந்திப்பேன்னு சொன்னாரு. விஜய் வந்தது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பேசினாங்க. பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. கஷ்டப்பட்டு வந்த மாதிரியே பார்த்துட்டோம். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 2026ஓட சிஎம் அவர் தான். மாறும், கண்டிப்பா மாறும். மாறிடும். என்ன பேசினாரு சொல்ல முடியுமா? எல்லாமே சொன்னாங்க. எதிர்கட்சிலாம் என்ன பண்றாங்க எல்லாமே சொன்னாங்க. இன்டைரக்டாவும் சொன்னாங்க, சிலதை டைரக்டாவும் சொன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டா கண்டிப்பா அவர் தான். நேரடி எதிரினாரு, போர்னு சொல்லியிருக்காரு. திமுக விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போர்னு சொல்லியிருக்காரு. இந்த போர்ல ஒரு தளபதியா நீங்க இருக்கீங்க, எப்படி செயல்படுவீங்க? தளபதிக்காக எல்லாமே பண்ணுவோம். அவரை நாங்க முன்னாடி ஜெயிக்க வைக்குவோம். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பண்ணுவோம். ஜெயிப்பாரு. நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அந்த திட்டங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆமா, மலைவாழ் மக்களுக்கு போக்குவரத்து, எல்லாரும் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யறது கிடையாது. பட் இவர் வந்து செய்யறேன்னு சொல்லல. பட் நம்ம எல்லாமே வந்து நடக்கும், இதெல்லாம் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நடக்கும் நம்புறோம். தளபதி ஸ்பீச் எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். என்ன சொன்னாரு? அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவருடைய வந்து
குறிக்கோளே வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா, அவரு இது வரைக்கும் மாநாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், எங்கேயும் நாங்கள் போனது கிடையாது. இன்னைக்கு வேலூருக்கு அகரஞ்சேரிக்கு வந்திருக்கிறாரு. எங்கள் அண்ணாவை பார்க்கறதுக்காக கோடிக்கணக்கான பேர். 5000 பேருக்கு மட்டும்தான் பாஸ் இருந்தால் மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. பாஸ் வாங்கினவங்களும் சரி, நீங்கள் பாஸ் வாங்கினவங்க வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ் கிட்ட வந்து எங்கள் அண்ணாவை பார்த்தாங்க. நாங்கள் வாங்கலனாலும் எங்கள் அண்ணா வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் நல்லா பார்த்தோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து அவர் தமிழக ஆள்றதுக்கு வந்திருக்கிறாருன்னா, அவர் வந்து பெண்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறாரு. ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கார்டுக்கு வந்து 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தாரு. அது வந்து எதுக்காக கொடுத்தாருன்னா, எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு, இன்னும் 2 மாசம் தான், பணம் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியாது, வர முடியாதுன்றதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தவர் வந்து இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னா அவர் பயந்துட்டாரு இப்பவே போல. அதனால வந்து ஒருத்தருக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா வந்து அவருடைய காசு கொடுக்க கிடையாது, அவர் வந்து நம்மளுடைய பணம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததே வந்து மக்கள் பணத்தை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்காக கொடுத்த பணத்தை மட்டும் மறுபடியும் கூட வந்து போதை பொருளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஒரு ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வீடு இன்னைக்கு வந்து அவர் வந்து குடிச்சிட்டு ஒரு ஓரமா ஒரு வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டோட குடிச்சிட்டு விழுந்திருக்காங்க. உங்க புருஷன் அங்க குடிச்சிட்டு விழுந்திருக்காரு, இங்க இருக்கிறாரு, இங்க இருக்கு. இப்ப வந்து அந்த மாதிரிதான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம போகுதுன்னா நிறைய வந்து காரணமே அதான். எங்க அண்ணா வந்து இந்த 2026ல எங்க அண்ணா தான் வர போறாரு. வந்து அவரு தான் வந்து தமிழ்நாட்டை ஆள போறாரு. ஒரு ஒரு பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு அவரு தான் கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் வந்தவொடனே போதை பொருளை தான் தடுக்க போறாரு. எங்க அண்ணன் வந்தாருன்னா மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஸ்டாலின் சொல்றாரு பெண்களுக்கெல்லாம் வந்து தாலிய முக்கியத்துவம் இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு வந்து தாலி இருக்கும் போதே வந்து 1008 பேர் 1000 சொல்லிட்டு முன்ன பின்னாடி பேசிட்டு போறாங்க. இன்னும் அது இல்லைன்னா இன்னும் 1000 பேர் எப்படி எல்லாம் பேச போறாங்க. அவங்க வந்து பேசிடுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல. ஏன்? அவருடைய வந்து ஃபேன், அவர் வந்து ஒரு ரசிகர். அவர் வந்து படம் நடிக்க முடியாது, வயசாயிருச்சு அவருக்கு, அதனால வந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றேன். அவரால் இந்த வயசுக்குள்ள இன்னும் எவ்வளவு வயசு ஆகுனாரோ, எவ்வளவு வயசு ஆனாலும் சரி, அவர் ஸ்டைல அழகா அவரை விட்டு போவாது என்னைக்குமே. அவர் வந்து இப்போ ஒரு படம் எடுத்தாருன்னா கூட அவரு தான் வருவாரு, அவரு தான் நிப்பாரு. இப்போ கூட அவர் எடுத்த படத்தை வந்து ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணவே கிடையாது. ஸோ எதனால ரிலீஸ் பண்ணா, இருக்கிற ஃபேன்ஸ் மொத்தமே வந்து அவருக்காக அவரு மனசுக்குள்ள போய் ஒரு பெண்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆண்கள் மனசுக்குள்ள வந்து நம்ம அண்ணா விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அவரு மட்டும்தான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆள போறாரு. இன்னைக்கு வந்து வேலூருக்கு வந்து வேலூர் கோட்டை வந்து டிஎம்கே கட்சி, அதனால வந்து அவர் வரக்கூடாது, பேசக்கூடாது, இந்த இடத்துக்கு வரதுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. 5000 பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்னால கிடையாது. அவருக்காக வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரு தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாலிபர் இந்த இடத்துல வந்து வாலிப பசங்களோட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்களே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து. இந்த வேலூருக்கு வந்ததில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்க அண்ணா தான் வந்து ஜெயிக்கணும், எங்க அண்ணா தான் வருவாரு. எங்களுடைய நானும் சரி, எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, ஒரு வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். எங்க அண்ணா மட்டும்தான் ஜெயிப்பாரு, எங்க அண்ணா மட்டும்தான் வருவாரு. ஸ்டாலினை வந்து நேரடி எதிரின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போர் அப்படின்னு இருக்காரு. ஸ்டாலின் மோத முடியுமா? ஆட்சியில இருக்காரு, அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம். அவருக்கு ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரம் அவருக்கு இருந்தா கூட சரிங்க. எங்க அண்ணாவுக்கு எந்த ஒரு எது இல்லைனாலும் பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு வந்து நாங்களே வந்து பொதுமக்கள், எங்க அண்ணனுக்கு நாங்களே போதும். அவருக்கு வந்து யாருமே வேண்டாம். அவருக்கு வந்து ஆட்சிக்கு வராரு, அவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து என்னத்த புடுங்க போறாரு, என்னத்த கிழிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சப்போர்ட் மட்டுமே போதும் எங்க அண்ணாவுக்கு, வேற எதுவுமே வேணாம். மக்கள் சப்போர்ட் இருந்தாவே போதும். அவங்கள வந்து காசு கொடுத்து ஓடு வாங்குறாங்க. எங்க அண்ணன் அப்படி கிடையாது. ஒருத்தர் மனசுக்குள்ளே இருந்து, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருந்து எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. எங்க அண்ணன் மட்டும்தான் வருவாரு, எங்க அண்ணன் மட்டும்தான் ஜெயிப்பாரு. திமுக கூட்டணி பலமா இருக்கு, மோத முடியுமா? எங்க அண்ணால மோத முடியும். அவங்கள வந்து திமுக ஒரு தீய சக்தி. எங்க அண்ணனுக்கு வந்து நாங்களே போதும், மக்கள் கூட்டம். எங்க அண்ணனுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, எங்க அண்ணன் தான் வருவாரு, எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. தீய சக்தின்னு சொல்றீங்க, ஆனா தீய சக்தி கூட இத்தனை கூட்டணி போயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? தீய சக்தி அது எதிர்த்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அது அவங்க எவ்வளவு தீய சக்தி, அதனால என்ன வந்தாலும் சரி நாங்க பாப்போம். எங்களுக்கு முடியுமா? கண்டிப்பா வெற்றி பெறுவோம், கண்டிப்பா எங்களால முடியும். நாங்க தான் வெற்றி பெறுவோம். நாங்க 2026ல நாங்க தான் ஜெயிப்போம். தளபதியை பார்த்தது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். அதுக்கோசரம் தான் வந்திருந்தேன் நான். அவரை பார்த்தேன். இதோட வேற என்ன வேணும்? எல்லா இடத்துலயும் இந்த வைப் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. தமிழ்நாடு ஃபுல்லா போனாரு, அங்க இருக்கிற வைப் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவர் பெங்களூர் வந்தாலே ஓல் இந்தியாவில் அவருக்குன்ட்டு ஒரு தனி வைப் இருக்குது. சிஎம் ஆயிடுவார். அவர் ஆகாம எப்படி? அப்போ இவங்கெல்லாம் என்னத்துக்கு வராருங்க? அதுதான் அது என்ன சொல்றாங்களேன்னா, திமுக ஒரு தீய சக்தி, அந்த மாதிரி அவங்க தீய சக்தி, அவங்க போயிடுவாங்க. போயிடுவாங்க.
பண்ணுவாரு. எங்க அண்ணன் ஒன்றே இருந்தே பண்ணுவாரு. முடிவு எடுக்கிறாரு. கண்டிப்பா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு முடிவா இருக்குமா கண்டிப்பா. திமுக? இதுதான் ஃபைனல் முடிவு. சொன்னாரு உள்ள தளபதி என்ன சொன்னார்னா ஃபியூச்சரில் என்னென்ன திட்டம்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் பாதி சொன்னார் ஆல்ரெடி. இப்போ நம்மளுக்கு வேலூரில் வந்து இன்னும் பாதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் தெளிவாக.